வணக்கம் பவித்ரா. கோயம்பேடு காய்கறி சந்தையில் வரத்து குறைவு காரணமாக காய்கறிகளின் விலையானது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கோயம்பேடு காய்கறி சந்தையில் மொத்த வியாபாரிகளும் சில்லறை வியாபாரிகளும் காய்கறிகளை வாங்கி செல்வனர். அதுபோல பொதுமக்களும் காய்கறிகளை வாங்கி செல்வனர். இந்த நிலையில் காய்கறியின் வரத்தானது குறைவாக இருப்பதன் காரணமாக தற்பொழுது காய்கறியின் விலையானது அதிகரித்து காணப்படுகிறது. எப்போதுமே கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு பல்வேறு மாவட்டங்கள், அண்டை மாநிலங்களில் இருந்து கூட காய்கறிகள் இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் கோடை காலம் காரணமாக விளைச்சல் குறைவாக இருப்பதால் காய்கறிகளின் அந்த வரத்தானது குறைவாக இருப்பதால் விலையானது சற்று அதிகரித்து காணப்படுகிறது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு தமிழகம் முழுவதிலுமே இருந்து பல்வேறு மாவட்டங்கள் காய்கறிகள் இறக்குமதி செய்யப்படுகிறது. அதே போல காய்கறிகள் மட்டுமல்லாது கீரை வகைகள், பழ வகைகள் உள்ளிட்டவற்றும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் பல்வேறு வகையான காய்கறிகள் அதிக அளவில் விற்பனைக்கு இங்கு கொண்டு வரப்படுகின்றன. அனைத்து காய்கறிகளிலும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனையிலும் கிடைப்பதால் ஏராளமான பொதுமக்கள் எப்போதுமே கோயம்பேடு, சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு காய்கறிகளை வாங்கி செல்வனர். இந்த நிலையில் கோடை வெயில் காரணமாக இன்று கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு காய்கறிகள் வரத்து குறைந்து காணப்பட்டதால் காய்கறிகளின் விலையானது சற்று கூடுதலாக உயர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் பெரிய வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 18 ரூபாய்க்கும், அதே போல பச்சை மிளகாய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதே போல வாழைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பட்டர் பீன்ஸ் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கேரட் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், கத்தரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பீன்ஸ் பொறுத்தவரையில் 50 ரூபாயில் இருந்து தற்பொழுது 200 ரூபாய் முதல் 180 ரூபாய் வரையில் தற்பொழுது பீன்ஸின் விலையானது உயர்ந்து காணப்படுகிறது. பூண்டு விலையை பொறுத்தவரையில் 150 ரூபாயிலிருந்து 300 ரூபாய், 250 ரூபாய், 230 ரூபாய் வரையில் விலையானது அதிகரித்திருக்கிறது. எலுமிச்சை பழத்தை பொறுத்தவரையில் 70லிருந்து 190 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் விலையை பொறுத்தவரை 15 ரூபாயிலிருந்து 25 முதல் 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் பொறுத்தவரையில் 30லிருந்து 25 ரூபாய்க்கும், அதே போல கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை உள்ளிட்டவற்றின் விலையும் சற்று கூடுதலாக காணப்படுகிறது. அன்றாடம் நம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எலுமிச்சை, பீன்ஸ், கேரட், வெங்காயம், தக்காளி உள்ளிட்டவற்றின் விலையானது அதிகரித்து காணப்படுவதால் தற்பொழுது விற்பனையானது சற்று மந்தமாக இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே இந்த கோயம்பேடு சந்தையில் வெயில் கால தாக்கத்தின் காரணமாக வரத்து குறைவாக இருப்பதால் காய்கறிகளின் விலையானது உயர்ந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் இன்று விலையானது 2 மடங்கு கூடுதலாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தற்பொழுது வியாபாரி ஒருவர் நம்முடன் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். ஆனா வணக்கம், இன்றைய நிலவரப்படி காய்கறிகளின் விலை உயர்ந்து காணப்படுவதற்கு என்ன காரணம்? வெயில் காலத்தில் சில பொருட்கள்லாம் கம்மியாக தான் விளையும், அதனால கொஞ்சம் விலை ஜாஸ்தி. இந்த வெயில் கொஞ்சம் மழைகளை அது வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் விலை குறைய வாய்ப்பு இருக்கு. முன்னாடி எப்படி இருந்தது, எப்போல இருந்து இந்த விலை மாற்றம் அதிகமா இருக்கு? இப்போ இந்த 1 மாசமா வெயில் அதிகமானதுக்கு அப்புறம் கோடை காலத்தில் எப்பயுமே இந்த பீன்ஸ், அவரைக்காய், சில பொருட்கள்லாம் விளைச்சலே கம்மியாக தான் வரும் அந்த செடியில். அந்த பொருள்கள், குறிப்பிட்ட சில பொருள்கள்லாம் விலை ஏற்றமாக தான் இருக்கும். கர்நாடகாவில் இருந்து வர பொருள் அங்கே கூட வெயில்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. அந்த வெயிலில் கொஞ்சம் அப்படி இருக்கும். வருஷம் இருக்கிற நிலைமை தான் இந்த இது. இன்னும் கொஞ்சம் நாளில் அது சீராயிடும். பொதுவாக கோடை காலம் என்றாலே காய்கறிகளின் வரத்தானது இந்த வெயில் காலத்தின் காரணமாக விளைச்சல் குறைவாக இருக்கும், தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக. இதனால் வரத்து குறைவாக இருப்பதன் காரணத்தினால் காய்கறிகளின் விலையானது உயர்ந்து காணப்படும். தற்பொழுது மற்றொரு வியாபாரி ஒருவர் நம்முடன் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம்னா, தற்போது இன்னைக்கு விலை சற்று 2 மடங்கு கூடுதலாக காணப்படுது சில முக்கிய காய்கறிகள், அதுக்கு என்ன காரணம்? மழை இல்லைங்க, வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதால இப்போ காய்கறி வரவு கம்மியாக இருக்குது. காரணம் என்னன்னா, நார்மலாக விளையிறதோட இப்போ 50% தான் விளைச்சல். வெயில் அதிகமாக தான் காரணமே. மாங்காய் மரமே காயிற அளவுக்கு ஊர்லலாம் வெயில் அடிக்குதுன்னு மாங்காய் தோப்பு வச்சுக்கிறவங்களாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த விலை மாற்றம் எப்போல இருந்து இருக்கு? இது நீடிக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை இது குறையுமா? கண்டிப்பாக மழை வர வரைக்கும் நீடிக்குங்க. அது மழை வர வரைக்கும் இந்த விலை இப்படி தான் இருக்கும். இதை விட விலை அதிகமாகலாம் கூட ஆகலாம். இப்போது இது இத்தனைக்கும் வியாபாரமும் இப்போ 50% தான் நடக்குது. ஏன்னா ஸ்கூல், காலேஜ்லாம் லீவு இருக்கிறதால வியாபாரம் 50% தான்.
ஸ்கூல் காலேஜ்லாம் திறந்தாங்கன்னா இன்னும் வியாபாரம் அதிகமாச்சுன்னா இதோட விலைவாசியே அதிகமாகும். மொத்த வியாபாரிகள் சில்லறை வியாபாரிகளுடைய வருகைலாம் எப்படி இருக்கு, விற்பனை எப்படி இருக்கு? சில்லறை வியாபாரி வருகையும் கம்மி தான். காரணம்னா வெயில் காலத்தில் பகலில் அவங்க வியாபாரம் பண்ணதுக்கு முடியல. ரோட்டில் விற்கிறவங்க, வண்டியில் விற்கிறவங்களாம் இப்போ வியாபாரம் பண்ண முடியல. அதால் வியாபாரம் அவங்களாலையும் கம்மி தான். அவங்களாம் வந்தாங்கன்னா காய்கறி விலை அதிகமாகும். குறிப்பாக சில்லறை வியாபாரிகளாக இருக்கட்டும், அதே போல மொத்த வியாபாரிகளாக இருக்கட்டும், வெயில் காலத்தின் காரணமாக அவர்களது வருகையும் குறைவாக இருப்பதாகவும் இதனால் விற்பனையானது குறைவாகவே இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். குறிப்பாக கோடை காலம் இருக்கக்கூடிய நாட்களை விட இந்த ஆண்டு வெயிலின் தாக்கமானது அதிகமாக இருப்பதால் சில்லறை வியாபாரிகளும் வெளியில் அதிக அளவு கடைகள் போடுவதில்லை. இந்த நிலையில் இங்கு இருக்கக்கூடிய மொத்த வியாபாரிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் கோடைக்காலம் முடியும் வரையில் இந்த காய்கறியின் விலையானது உயர்ந்து காணப்படும் எனவும், மழைக்காலம் வந்தால்தான் இந்த காய்கறியின் விலை உயர்வுக்கு ஒரு முடிவு வரும் எனவும், காய்கறியின் விலை குறையும் எனவும், வரத்தும் அதிகரிக்கும் எனவும் வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார். பவித்ரா.